H1 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து சப்போர்ட் லெவல் ப்ரைஸ் பிரேக் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா X3 H1 ஃபேக் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் H2 என்ட்ரி H3ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு பையர்ஸ் என்ட்ரு ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இன்னுமே வந்து பார்த்தோன்னா மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு. பையர்ஸ் ரிஜெக்ஷன் பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி இந்த லெவல். ஓகேவா, இது என்ன சொல்லுது அப்படின்னா பையர்ஸ் வீக் ஆகிட்டு இந்த இடத்துல பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு பையர்ஸ் ஃபெயில் ஆகிட்டு இதுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. மேபி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் மொமெண்டம் இருந்திருந்தால், ஓகேவா, ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் மொமெண்டம் இருந்திருந்தால் இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்லி க்ளோஸ் ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இன்னுமே கீழே போயிட்டுருக்கும். ஓகேவா, பட் இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் ஃபார்ம் பண்ணி இமிடியேட்லி செல்லர்ஸ் என்ட்ரு கொடுத்துருக்கு. திரும்பவும் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் நடக்கலை. இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா பையர்ஸ் வீக்குன்னு சொல்லிடுச்சு. இந்த இடத்து வரைக்கும் பையர்ஸ் வீக்கு, செல்லர்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுது. இந்த ரெண்டு இதுவுமே வந்து செல்லர்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை சொல்லுது. இன்னுமே நமக்கு செல்லர்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்த விட பாரு, இப்போது பையர்ஸ் இங்கெல்லாம் விட இங்கே ரொம்பவே வீக்காக இருக்குது. ஓகேவா, இது என்ன சொல்லுது அப்படின்னா இது எக்ஸாஷன் சொல்லுது. இங்கே வந்து ப்ரைஸ் கீழே வந்திருக்கணும், செல்லர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு கீழே வந்திருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட கீழே வராமல் மேல் நோக்கி போயிருக்கு. இது எக்ஸாஷன் சொல்லுது. எப்போ இதை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதோ மார்க்கெட் அப்போ கீழே போயிடும். ஓகேவா, இதை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இதை பிரேக் அவுட் பண்ண உடனே அதை எக்ஸாஷனை பிரேக் அவுட் பண்ண உடனே ப்ரைஸ் கீழே நோக்கி போகுது. ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இதை இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிட்டு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. திரும்பவும் வந்து பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. திரும்பவும் அந்த இடத்துல எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தொட்ட உடனே வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய லெவல் வந்து பார்த்தோன்னா கீழே விழுது. ஓகேவா, இப்போது நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிபிள் ரிவர்சல் ஒன்று, மல்டிபிள் ரிவர்சல் ஏரியா. அதில் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் படிப்படியாக கம்மியாகிட்டே வராங்க. கம்மியாகிட்டு வந்து ஒரு இடத்துல எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. ஓகேவா, எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு இது வரைக்கும் பையர்ஸ் வந்தது. பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்ட்ரி அப்படின்னு ஒரு லெவல் கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்கணும், வரல. பிரேக் பண்ணிட்டு பையர்ஸ் தான் வந்திருக்காங்க. எப்போ பிரேக் பண்ணிவிட்டு செல்லர்ஸ் உள்ளே வராங்களோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி க்ளோஸ் ஆனால் ப்ரைஸ் அதுலேருந்து ப்ரைஸ் கீழே விழும். ஓகே, திரும்பவும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு, பையர்ஸ் தான் வந்திருக்காங்க. திரும்பவும் இந்த லெவல்லேருந்து பார்த்தோன்னா ஸ்வைப் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு இதால் அந்த லெவல், அந்த ஸ்ட்ராங்கான ஒரு லெவலில் ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸ், அதாவது பார்த்தோன்னா பையர்ஸ் வீக் பையர்ஸ் ஃபீல் செல்லர்ஸ் என்டர், அந்த லெவலை இதால் பிரேக் பண்ண முடியலை. எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல க்ளோஸ் ஆனவுடனே ப்ரைஸ் அங்கே வந்து பார்த்தோன்னா கீழே விழ ஆரம்பிக்குது. இதுவுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஓகே, இதில் லெவல் எது எதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணுற ஃபஸ்ட்டு வர லெவல் இது சப்போர்ட்டு H1 ஃபேக் பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷனு H2 என்ட்ரி. H2 என்ட்ரிலேருந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. பையர்ஸ் மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் ரிஜெக்ஷன் இமிடியேட்லி செல்லர்ஸ் என்டர். பையர்ஸ் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை சொல்லியிருக்கு. ஓகேவா, அடுத்து திரும்ப வந்து பார்த்தோன்னா பையர்ஸ் ரிஜெக்ஷன் பையர்ஸ் என்ட்ரி, பையர்ஸ் ரிஜெக்ஷன் பையர்ஸ் ஃபேஸ் செல்லர்ஸ் சென்டர். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா செல்லர்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுது. பையர்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி அந்த லெவல்லே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிட்டு செல்லர்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வீக்கான இந்த கேண்டிலோட இந்த லெவலில் இந்த கேண்டிலை விட இது வீக்கு, இதை விட இது வீக்கு, இதை விட இது வீக்கு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கீழ் நோக்கி போகும் அப்படின்றது தான். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து எக்ஸாஸ்ட் ஆகுது. பையர்ஸ்னுடைய எக்ஸாஸ்ட் லெவலில் வந்து மூவ் பண்ணுது. ப்ரைஸ் போகுது, திரும்ப இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப இந்த லெவல் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, அதாவது ஒரு எக்ஸாஷன் லெவல் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் கீழ் நோக்கி போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா H1 H2 H3 இதுலேயே வந்து பார்த்தோன்னா மொமெண்டம் லாஸ் ஆகிட்டு இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஆகுது. ஓகே,
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையஸ் ரிஜெக்ஷன், பையஸ் ஃபெயில்டு, செல்லர்ஸ் என்ட்ரி, செல்லர்ஸ் கேண்டில் உள்ள வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த கேண்டலுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாஷன் கேண்டில், டபுள் எக்ஸாஷன் நடந்திருக்கு. இந்த டபுள் எக்ஸாஷன் லெவலை எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா கீழே ஸ்ட்ராங்காக போக ஆரம்பிச்சிடும். ஓகே.